வெல்கம் டு பாண்டியன் விளாக்ஸ். பொங்கல் செலிப்ரேஷன் தம்பி வீட்டுக்கு வந்தோம். கூடலூர் மாவட்டம் ஐயங்கொல்லி. இந்த நாட்டுக்கோழியில் எல்லாத்துக்கும் பிடிச்ச சமையல் பண்ண போகிறோம். வாங்க. ஆரம்பிக்கட்டுமா? புரியல. இப்போ பண்ணுங்க. ஃபைன், அதை மட்டும் வச்சு வெட்டு. அது மாதிரி அதை மட்டும் சாப்பிடு. ம் 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 சூப் வைக்க ஆரம்பிச்சிடலாமா? நீ என்ன பண்ணுறீங்க? சூடாகிடுச்சுண்ணே, சூடாகுதுண்ணே. வெங்காயம் மாமா தானே சொல்லி போடு. சரி சரி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். அடுத்து போட்டு தக்காளி போட்டு தான். ஆமாம், எரிக்க விட்டு போயிடாதுண்ணே. மூஞ்சி எல்லாம் வெந்து போயிரும்ண்ணே. இழுது எட்டு வருவேன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அடுப்பு எரிக்க உள்ள போடான்னு பார்த்தேன். நேரம் இதானே இப்போ தானே என்ன காயுது, என்ன ஸ்ட்ரைட் ஆகுதுண்ணே. போதும் கிண்டி ஒன்று நீங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அவன் கொண்டு வரதுக்கு அதுக்கு சரியாக இருக்கு. எசை கிண்டு வா பாப்பா, அடுப்பு தள்ளு. இதுவா உட்காந்துக்கோ, நீ பாட்டில் உட்காந்துக்கோ. அந்த பக்கம் இந்த அண்ணன் அடிக்க அப்படியே அங்கிட்டு உட்காந்து ஏற்றி கட்டாதான கேட்டு. தக்காளி ஒன்று இல்லை 2 உப்பு போடுவோம். தான் தக்காளி போட்டு உப்பு போட்டால் தக்காளியே தேவையில்லை. தக்காளியே கிடையாது இதில். ஓ, போன் லைட்டாக புளிப்புக்கு போட்டுக்கலாம். சரி, கேட்லாக்கா? ஆமாம், ஏனே கேட்லாக்கு தூக்கி கையை வைக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்ல தக்காளி. பச்சை மிளகா போடல? பச்சை மிளகா தேவையில்லை. போடுறேன். ரொம்ப காரம் அடிக்கிறது கூட இல்லை. அடுப்பு அமருதுண்ணே. அக்கா அந்த ஓலையை பிடிச்சி உள்ள வைனே. அடுப்பு அமர்வடா. அல்ல, இந்த கம்பு எரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கடா. போயிட்டோம். குத்தி எரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கா. அப்போ அடுப்பாங்க குத்தி எரிய உடைக்கலாம். புகை வரக்கூடாதுண்ணே. கொடுக்கல. பாப்பா, அவன்கிட்ட அந்த விழுதை வாங்கிட்டு வா. ஏன் அவர் அரைக்கலையா? அரைச்சி வச்சான், இங்கே வச்சுட்டான். நான் விழுது வாங்கிட்டு வரேன். அது போடணும். வரட்டும்ண்ணே. நீ இல்லைண்ணே, ஒன்றுக்கு எல்லோரும் அங்கே போனால் என்ன பண்ணுறது? எங்கள் கம்பெனிக்கு ஆள் கொடுத்தா
அது ஓடணும், டைம் ஆயிடுது. வேற உள்ள தள்ளி விடணும் லைட்டா. என்னவாப்பா இங்கே எங்களுக்கு இருமல் வரல, உனக்கு இருமல் வருதா? எல்லாம் கருதுண்ணே, வதங்கிடுச்சுங்க நல்லா. ஏன் கொண்டா ரசத்துக்கு போட்டுச்சா? எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுன்னா நாங்கள் வச்சுருந்தோம்னா நமக்கு ஒன்றும் காணும், கொத்தமல்லியெல்லாம் காணும். அதெல்லாம் அதில் போட்டு அரைச்சாச்சு. மெயினே அதான் டேஸ்ட்டு. அடுப்பு அமர்ந்துருச்சு. இந்த குழல வந்து பாரு. கோலையை வச்சுக்கினே எல்லாம் கொடுத்து அதை கொடுக்க மறந்துட்டியா? நீங்கள் எல்லாம் ஒன்றா நோட் பண்ணி எடுத்துக்கணும். நீ என்ன சொன்ன, புதினா சேர்த்து நான் அரைச்சி தரேன்னு சொன்னியா இல்லையா? எல்லாம் அரைச்சது தான், அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. அது அம்மா என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் அண்ணா வச்சு அங்கே இருக்குது. என்னப்பா எடுத்து வச்சிட்டாங்க? அதெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த மசாலா தானே அங்கே போயிடுச்சு. கறி நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்கடா, தண்ணி அப்புறம் ஊற்றி. ஓ, அது தண்ணி யூஸ் பண்ண தேவைட்ட படம். ராயலும் மாதிரி இல்லை, ராயலும் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நல்ல வேகம். அப்படின்னு மாமா விடிய கால் போடவா? கிண்டி விடு. 2 நாள் கீழே விழுகாது, கல் கரெக்டாக இருக்குண்ணே. நல்ல வேலை. அது கீழே விழுகும். காரமே கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, ஏன்னா வேலைக்கு கொஞ்சம் குழம்பு கொண்டு போகும்போது இங்கே நம்ம சாப்பிட்டு கொண்டு போகலாம். இவ்வளோ யார் நிறைய போட்டுருவோம், கம்மியாக போட்டுருவோம். நிறைய போடணும், நிறைய போட்டு தண்ணி நிறைய வச்சு வேகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரமாச்சும் வேகும். நல்லா அட்டி போயிருக்கு நாட்டுக்கோழி வேக. ரொம்ப காரம்ட்டு சொல்லிட்டு இல்லடா, அவங்க தான் காரம் சாப்பிடுவாங்கல்ல, எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீங்கள் லைட்டாக தானே சாப்பிடுவேன். தண்ணி ஊற்றிக்குவோமா? தேவையான அளவு. ரொம்ப நீ தான் உள்ளே போட்டே இல்லை, நான் எங்கடா தொடவே இல்லையா? அப்புறம் எப்படி செம்பு உள்ளே போச்சு? கறந்து விட்டுல இப்போ பார்க்கணும். உப்பு இன்னும் உப்பு போடலடா, தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு குழம்பா போமா. உப்பு ஒரு 1/2 கை போடுங்க. உப்பு தான் காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் போடுறேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம்ண்ணா. உப்பு போட்டால் உப்பு போட்டால் இப்போ கரண்டியை வச்சு கிண்டி உப்பு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ கட் பண்ணிடுங்க, பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தீ இருக்கின்ற இதை வர வழி வைங்க, எல்லா வரம் வைங்க, கரெக்டாக இருக்கும். இடம் பற்ற மாட்டேங்கல, சின்னதாக இருக்கா, கொஞ்சம் குழி தோண்டி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம கல் பெருசாக இருக்குன்ட்டு
குளிக்க வேண்டாமா அப்படியே 3 சைடு வச்சா அளவாக எரியும். அதான் 3 வச்சு காத்தடிக்குதுண்ணே. காற்று ஒரு பக்கமாக கிழிச்சு கிழிச்சு வைக்கணும். காற்று ஒரு பக்கமாக தள்ளி தீய வெளியில் தள்ளி விடும். ஏழு லேசாக போடு. அது இப்போ ஊற்ற போகிறேன். உப்பு பார்க்கவா இல்லை உப்பு போடவா? பார்த்துட்டு போட்டுட்டு அப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். உப்பு எக்ஸ்ட்ரா இல்லை. அதெல்லாம் தேங்காய் பால் ஊற்றமாக தேங்காய் பால் ஊற்றினா சரி. தேங்காய் பால் எடுத்து கொடுங்க. உப்பு எக்ஸ்ட்ரா தானே இருக்கு. அடுத்து உப்பு. அதான் கரெக்டாக தேங்காய் பால் ஊற்றுடா. ஊற்று ஊற்று ஊற்று. தண்ணி பண்ணு. கைகள் வையா. இல்லை இல்லை தேங்காய் கலந்து கொடுக்க. அதெல்லாம் எதுக்கு அரைச்சி வச்சாலும் தெய்வம் தூக்கி அங்கே வச்சுட்டு போதுமா தண்ணி? எல்லாம் எடுத்தா அதை மட்டும் ஏதோ ஒன்று நடக்க தான் செய்யுது. ஊற்றவா? போதும் போதும். உப்பு கூட எடுத்து வந்தாச்சு. அதான் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. எல்லாம் போதும். அதே மல்லித்தலை கொத்தமல்லி இதெல்லாம் பத்தாதுடா. புளி எடுத்து வரணுங்க. மூடி கிட்டு கூட கொஞ்சம் நேரம் மூடி வச்சா தான் வேகும். கொஞ்சம் வேகட்டும்னா இன்னும் கொதிக்கு. வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.